இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் செய்ய போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஹெல்த்தியாக இல்லாட்டினா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு சூப்பு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஒரு வேகன் ஃப்ரெண்ட்லி தான். பட்டர், பால் எதுவுமே ஆட் பண்ணல. இதுக்காக இன்றைக்கி நான் வந்து ப்ரொக்கோலி அப்புறம் தௌஃபு ரெண்டும் எடுத்திருக்கிறேன். வந்து ப்ரொக்கோலியை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து பிளெஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டு இதிலே வந்து தௌஃபு வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ப்ரொக்கோலியெல்லாம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆன கையில் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதுன்ற கூட வந்து நான் 2 தௌஃபு தான் சேர்க்க போகிறேன். இல்லாட்டினா நீங்கள் வந்து 1 கூட ஆட் பண்ணால் போதும். அதுலேயும் நம்ம தண்ணியில் நல்லா பிளெஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வெஜிடபிளும் கூட சேர்க்கலாம். இல்லை நீங்கள் ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம், பேபிகார்ன் அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையவே பூண்டு, இஞ்சி ரெண்டுமே சாப் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் சின்ன ஜீரகத்தின் தூள் இருக்குல்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இந்த ஆயிலே கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெஜிடபிள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த ப்ரொக்கோலி, தௌஃபு எல்லாம் இருக்குல்ல, அதுவும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியே ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் பிளாக் பெப்பர், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி சும்மாவே நீங்கள் எப்படி ஜீரகத்தூள்லாம் போட்டு சாப்பிடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பிளாக் பெப்பர் சேர்த்துக்குங்க. இல்லாட்டினா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி நீங்கள் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனோட ஜூஸ்னையும் பிழிஞ்சு இதில் சேர்த்துக்குங்க. இவ்வளவு தான். மல்லி இலை வந்து கார்னிஷிங்காக போட்டுக்குங்க, ஏன்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு பவுலில் போட்டுட்டு நூடுல்ஸ் வேக வச்சு அதிலே சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை சோறில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். 2 இல்லை, ஒரு சப்பாத்தி சாப்பிடும்போது ஒரு பவுல் நிறைய இந்த சூப்பு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சூப்.